புதிய நெறிமுறை கொள்கைகளை மக்கள் மத்தியிலும் எல்லோரும் மத்தியிலும் எடுத்துச் செல்ல வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் நாங்கள் இவ்வளவு செய்திகளை சொல்லி இருக்கிறோம். ஆனால் அதை சார்ந்த கருத்தாக இருக்கிறால் தலைப்புச் செய்தியாக கூட அது மாறிவிடக்கூடாது என்பதில் கொஞ்சம் கவனமாகவும் இருக்கிறேன். துணைவேந்தர் நியமனத்தில் எந்த அளவிற்கு முட்டுக்கட்டை யார் போடுவது என்ற விவரமும் அதில் இவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய கருத்துக்களும் நன்றாக தெரியும். வடக்கு உச்சநீதிமன்றத்தில் இருக்கிறது. அன்றைய தினம் அதிக வழக்குகள் இருந்த காரணத்தால் வர இயலாமல் வருகிற 4ஆம் தேதி வரை இருக்கிறது. நான் ஏற்கனவே ஒரு கூட்டத்தில் சொன்னதை போல் ஆளுநர் அவர்களுக்கென்று சில நெறிமுறைகள் அளவு இருக்கிறது. அந்த எல்லையை தாண்டி கல்வித்துறையை சீரழிக்க நினைத்தால் நீதிமன்றத்தை நாட வேண்டும். அப்படி நாடுகிற பொழுது அது நாடி சில செய்திகளை உச்சநீதிமன்றம் வழிவகுத்து விட்டால் ஆளுநர் பொறுப்புக்கு அழகல்ல என்ற வார்த்தையை சொல்லியிருந்தோம். தொடர்ந்து அவர் சொல்லிய காரணத்தால் இன்றைக்கு உச்சநீதிமன்றத்தில் அதற்கு வழக்கு நிலுவையிலும் இருக்கிறது. எனவே துணைவேந்தர் நியமனத்தில் இதுவரை செய்து கொண்டிருந்த நெறிமுறைகள் சரியானதுதான். அவர்கள் ஒன்றிய அரசின் ஏஜெண்டை போல் செயல்படுத்த வேண்டும் என்று அவர் கருதுகிறார்கள். அவர்களே ஒரு நியமனம், அவருக்கு அதிகாரம் படைத்த நியமனத்தை நியமிப்பாராம். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதித்துவ நியமனத்தை நிராகரிப்பார்களாம். அதனால் துணைவேந்தர் பொறுப்புக்கு நியமிப்பதில் தடை ஏற்படுமையானால் அந்த தடைகளை உடைத்தெறிந்து இந்த உயர்கல்வியை பாதுகாக்கிற பெரும் கடமையும் பொறுப்பும் நிச்சயமாக எங்கள் தமிழ்நாடு முதலமைச்சர் செய்வார். தற்காலிக பணியாளர் என்பது ஆங்காங்கு மாணவருடைய எண்ணிக்கைக்கேற்ப தேவைக்கேற்ப தற்காலிக சூழலில் போட்டுக்கொள்ளலாம் என்பது பல்வேறு காலங்களில் தொடர்ந்து இருந்து கொண்டுதான் இருக்கிறது. நீங்கள் சொல்லுவதும் நாங்கள் அறிந்திருக்கிறோம். எனவே அந்த பணி நியமனம் செய்வதில் ஏற்படுகிற இடர்பாடுகள் துணைவேந்தர் போன்றவர்கள் நியமனத்தால் ஏற்பட்டிருக்கிற இடர்பாடு தான் விரைவில் அது களையப்படும் என்பதற்கான உத்தரவாதத்தை வழங்க. ஆங்காங்கு இன்றைக்கு கூட தலைநகர் சென்னையிலே அதற்கான விழிப்புணர்வு கருத்தரங்கு நிகழ்ச்சி மாலை 5 மணிக்கு நடைபெறுகிறது. ஆங்காங்கு கல்வியாளர்கள் இது போன்ற கூட்டங்களை கருத்தரங்கு நிகழ்ச்சி நடத்தி கொண்டிருக்கிறார்கள். தீர்மானங்களை நிறைவேற்றி அனுப்பி கொண்டிருக்கிறார்கள். இந்த சமூக வலைதளத்தின் மூலம் அதற்கான பிரச்சார உத்திகள் கையாளப்பட்டிருக்கிறது. நான் சொன்ன இமெயில் முகவரிக்கு இன்று முதல் நாளை முதலே ஆங்காங்கு மாணவர்கள் பல செய்திகளை அனுப்பி அவை திரும்ப பெற சொல்ல காத்திருக்கிறார்கள். ஏற்கனவே அண்ணல் அம்பேத்கர் பெயரில் சட்ட பல்கலைக்கழகம் மராத்வாடாவில் நடத்த வேண்டும் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் கலைஞர் ஆட்சி இல்லாத நேரத்தில் அன்றைய மாநில கவர்னராக இருந்த PC அலெக்சாண்டர் அவர்களுக்கு அஞ்சல் அட்டை எழுதி போடுங்கள் என்ற ஒரு அருமையான அறிவிப்பை வெளியிட்டார். லட்சக்கணக்கான அஞ்சல் அட்டைகள் ஆளுநர் மாளிகைக்கு சென்றது. அதன் பிறகு அவர் பிறந்த மராட்டிய மாநிலத்தில் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகம் என்று அவருடைய பெயரிலேயே கல்லூரிக்கு பல்கலை பெயர் சூட்டப்பட்டது. எனவே தமிழகத்திலிருந்து கிளம்புகிற எதிர்ப்பு இந்தியாவை உற்று நோக்கும், திரும்பி பார்க்க வைக்கும். இன்னைக்கு 9 மாநில முதலமைச்சருக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் கடிதம் எழுதியிருக்கிறார். அதற்கான ஆதரவு நிலை கிடைக்கிறது. நாளை முதல் இன்னும் விழிப்புணர்வாக ஆளுநருக்கோ எப்படி நாம் ஏற்கனவே செய்தி அனுப்பி ஒரு புதிய வெற்றியை கண்டோமே அதேபோல் நம்முடைய UGCனுடைய அமைப்புக்கும் அவருடைய நிர்வாகத்திற்கும் நாங்கள் எதிர்கருத்துக்களை அனுப்பி அதற்கான ஆதரவை பெறுவதற்கு நாங்கள் இருக்கிறோம். எனவே regulation@ugc.com என்ற பெயரில் அதிகமான எதிர்ப்பு கருத்துக்கள் திரும்ப பெற வேண்டும் என்ற கோரிக்கைகளை நாம் அனுப்ப இருக்கிறோம். மாணவர்கள் கோரிக்கை என்பது இன்னைக்கு பரவலாக கிளர்ந்திருக்கிறது. இதன் மூலம் இன்னும் விழிப்புணர்வு உருவாக்குகிறோம். அதுக்காக தூண்டுகிறோம் என்ற பொருள் அல்ல. இதன் பாதிப்பை சொல்லுகிறோம். பாதிப்பை உணர்ந்தவர்கள் அதற்கான வழிகாட்டுகிறது. அதாவது அவேர்னஸ் என்பதை நாங்கள் அரசின் சார்பாக செல்வது என்பதால் இன்றைய தினம் இதற்கான விளக்குகளை சொல்லியிருக்கிறோம். ஏற்கனவே இதற்கான எதிர்ப்பு கனல் ஆங்காங்கு கலந்து கொண்டிருக்கிறதை அறியலாம். என்று சொன்னால் நாட்டு நல விரும்புகிற அனைத்து தலைவர்களும் இதை கண்டித்திருக்கிறார்கள். அதனுடைய நியாயத்தை சொல்லுகிறோம், அநியாயத்தை சொல்லுகிறோம், நாங்கள் முன்னேறி வந்த விதத்தை சொல்லுகிறோம், அதில் போடப்படுகிற முட்டுக்கட்டையை சொல்லுகிறோம். இதை புரிந்து கொண்டு மக்கள் இதனை தன்னெழுச்சியாக தன் வீட்டு பிள்ளைக்கு கல்வி என்ன வேணுமோ அதை செய்வதற்கு முன் வருகிறார்கள் என்பது மிகுந்த நம்பிக்கை உண்டு. அது தொடரும், அது வெற்றியும் காணும். சட்ட போராட்டம் நடத்தி மாணவர்களில் அக்கறை கொண்ட முதலமைச்சர் இன்னும் பல செயல்பாடுகள் மூலம் இன்னும் அதை அடைவதற்கான முழு முயற்சி அரசு அதற்குரிய நடவடிக்கை எடுக்கும். அனைத்தையும் கண்காணித்துக் கொண்டிருக்கிறோம். நிச்சயமாக நான் எந்த விதத்திலும் இது தூண்டி விடுவதற்கான கருத்தை சொல்லவில்லை என்பதை நீங்கள் நன்றாக உணர்வீர்கள். இதனால் ஏற்பட வேண்டிய மாற்றம் என்ன, அதனால் ஏற்பட நன்மை தீமை என்ன என்பதை சொல்லியிருக்கோம். முன்னேறி வந்த விதத்தை சொல்லுகிறோம்.
முட்டுக்கட்டை போடுகிற யூஜிசியுடைய கருத்தையும் சொல்லுகிறோம். ஏற்றுக்கொள்வது மக்களின் கடமை. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.